நல்ல மாலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய நல்ல பிரசன்னத்துல கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மார்டின் ஐயாவுக்காக, மஸ்கட்ல இருந்து செயல்படுகிற தேவ சபைக்காக, பல இடங்களில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டின் இந்த நாளிலேயும் நான் ஒருமித்து வேதத்தை தியானிக்கும்படி கர்த்தர் தந்த சந்தர்ப்பத்துக்காக மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள போவது 7 சபைகளை குறித்த அந்த பாடத்தை கற்றுக்கொள்வது எப்படி அல்லது இதை வியாக்கியானம் பண்ணுவது எப்படி என்பதை நாம் இந்த நாள்ல கொஞ்சமாக ஜெபத்தோடு கூட கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் முடிந்த அளவு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒன்னாவது, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்கிற 7 சபைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்துகிற, வியாக்கியானம் பண்ணுவதற்கு பயன்படுத்துகிற 1வது முறை, அந்த 7 சபைகள் 7 காலங்கள் என்கிற அடிப்படையில் நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். 7 சர்ச் என்பதை 7 பீரியட்ஸ் அப்படின்னு கற்றுக்கொள்ளுகிற ஒரு வகை உண்டு. அது எப்படின்னா, எபேசு சபை, எபேசு சபை அப்படின்னு கற்றுக்கொள்ளாம எபேசு சபையின் காலம். We don't study church at Ephesus, rather we study the period of Ephesus. அது AD 30 முதல் AD 100 வரை உள்ள காலம் எபேசு சபையின் காலம். அப்போஸ்டலிக் பீரியட் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போஸ்டலிக் பீரியட் ஆஃப் த சர்ச் AD 30 to AD 100. அப்ப அந்த காலத்துல உலகளாவிய சபைக்கு என்ன நடக்கிறதோ அதை ஆண்டவர் எபேசு என்கிற பெயர்ல அறிவிக்கிறார். So when God says to the church at Ephesus, this is not to the church at Ephesus, the message is to all the world from AD 30 to 100. அதாவது கடைசி அப்போஸ்தலன் இறந்து போகிறது வரை உள்ள காலம், யோவான் அப்போஸ்தலன் இறந்து போகிறது வரை உள்ள காலம் எபேசு சபையின் காலம். அப்படி கற்றுக்கொள்ளுகிற ஒரு வகை கற்றுக்கொள்ளுதல் உண்டு. 2, சிமர்னா சபை. அது மார்டையர் பீரியட், இரத்த சாட்சிகளின் காலம் என்று சொல்லி அதை கற்றுக்கொள்வார்கள். அது AD 100 to AD 313 மார்டையர் பீரியட். இப்போ 1வது காலம் AD 30 முதல் AD 100 வரை உள்ள காலம். அந்த காலம் அப்போஸ்தலர்களின் கால சபை. 2வது உள்ள சபை AD 100 முதல் AD 313 வரை உள்ள காலம். அது உபத்திரவ கால சபை. உலகத்தின் எல்லா நாடுகளிலும் அந்த காலம் உபத்திரவ காலம். அந்த பீரியட், அந்த காலத்துல 10 ராஜாக்கள் சபையை துன்புறுத்தினார்கள். அந்த 10 ராஜாக்களின் துன்புறுத்தல்கள் 10 நாட்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மார்டையர் பீரியட், இரத்த சாட்சிகள் உபத்திரவப்படுகிறவர்களின் கால சபை. 3வது காம்ப்ரமைசிங் பீரியட், உலகத்தோடு ஒத்து போகிற காலம். அது AD 313 முதல் AD 590 வரை, from AD 313 to 590 3வது சபையின் காலம். 1வது சபையின் காலம் AD 30 முதல் 100 வரை,
இரண்டாவது சபையின் காலம் AD 100 முதல் 313 வரை. மூணாவது சபையின் காலம் AD 313 முதல் 590 வரை. காம்ப்ரமைசிங் வித் தி வேர்ல்ட். நீங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் வசனங்களை இந்த பீரியடோடு, இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா அப்படி பொருந்தும். உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகி போகுது பெர்கமு சபை. அது எப்படின்னா, அந்த 313 320 அந்த காலங்கள்ல நீங்க வரலாறுல படிச்சா தெரியும். எடிக்ட் ஆஃப் மிலன், அது ஒரு உலக பிரபலமான ஒரு எடிக்ட், ஒரு சட்டம். அதுக்கு எடிக்ட் ஆஃப் மிலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை EDICT, எடிக்ட் ஆஃப் மிலன், MILAN. அந்த காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற அரசன் ஒரு யுத்தத்துக்கு போகிறான். அந்த யுத்தத்தில் அவன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த யுத்தத்துக்கு போகும்போ அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறான், ஒரு சிலுவை அடையாளம். உடனே தன்னுடைய படை வீரரிடத்துல எல்லாம் சொல்லுகிறான், நீங்க எல்லாரும் கையில ஒரு சிலுவை அடையாளத்தை வைத்துக் கொள்ளணும். அப்படி அந்த அடையாளம் வைத்துக் கொண்டு போய் போரிட்டு வெற்றி பெற்றார்கள். They won the battle. அடுத்து அவன் கேட்கிறான், இந்த சிலுவை அடையாளம் யாருடையது? உடனே அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அது கிறிஸ்தவருடையது. உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இனி கிறிஸ்தவம் என் நாட்டின் முக்கியமானது அப்படின்னு சொல்றான். கிறிஸ்தவ என் நாட்டின் முக்கியமானது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுது? மனம் திரும்பி சபைக்குள்ள வருதல் அப்படிங்கிறது அப்படியே போகுது. மனம் திரும்பி சபைக்குள்ள வருகிறத விட அரசனுடைய ஆணையினால சபைக்குள்ள வர்றாங்க. அரசன் சர்ச்சை அங்கீகரிச்சிருக்காரு, அதனால நாம சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி the people started crowded to the church. மனம் திரும்பினீங்களா? இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? இல்ல. Do you have anything with the word of God? Nothing. அதாவது அரசியல், வற்புறுத்தல் ஜனங்களை சபைக்குள்ள தள்ளி விடுது, ஆத்மீகமாக்கல்ல. They are never changed. அப்படி சபைக்குள்ள ஜனங்கள் வந்தப்போ ஜனங்கள் அரசன்ட்ட கேக்குறாங்க, நாங்க இதுக்கு முந்தி இருந்த இடங்கள்ல நாங்க தெய்வங்களை கண்டு கொண்டிருந்தோம், இப்ப தெய்வங்களை காண முடியலையே. உடனே அரசன் கேட்கிறான், அவங்களுக்கு என்னெல்லாம் தெய்வங்கள் வேணும்? அது எங்களுக்கு பாபிலோனிய மதத்துல உள்ளது போல தெய்வங்கள் வேணும். உடனே அரசன் அதற்கு ஒத்துக்கொள்ள பாபிலோனிய மதத்தில் உள்ள அந்த தெய்வங்களுடைய வழிபாடு அப்படி, ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு குமாரன், அந்த வழிபாடு முறை அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள வருது. அது பெர்கமு சபையின் காலம். என்ன ஆகுது? உலகமும் ஆத்மீகமும் ஒன்னாகுது. ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. அதாங்க அப்படி சபைக்குள்ள வந்துட்டோம் என்கிற ஒரு நிலைமைக்குள்ள ஜனங்கள் வருகிறார்கள். உலகத்தின் வழக்கங்கள் எல்லாம் சபைக்குள்ள வருது. All the pagan systems of worship and the Babylonian methods of worship getting in the church. உலகமயமாக்கப்பட்ட சபை. அதாவது அந்த மூணாவது சபையின் காலம் AD 313 to AD 590. அப்படி இந்த விக்கிரக ஆராதனைகள் சபைக்குள்ள வர தொடங்குது. மெதுவா அது வாசல் வழியா நுழையுது. இப்போ அப்போஸ்தலர் கால சபை, உபத்திரவ கால சபை, இப்போ உலகமயமாக்கப்பட்ட சபை. அடுத்து AD 590 முதல் 1517 வரை, AD 590 முதல் 1517 வரை இருண்ட கால சபை. Church is in the dark period. சபை இருட்டுக்குள்ள தள்ளப்படுது. வேதத்துக்கும்
சபைக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற நிலைமையில தள்ளப்படுகிறது. மனிதன் போடுகிற, அரசன் போடுகிற அல்லது பெருந்தலைவர்கள் போடுகிற சட்டங்களின்படி சபை இயங்க தொடங்குது. ஞானஸ்நானம் வேண்டாம், ஞானஸ்நானம் வேண்டாமா, வேண்டாம்னா அதுக்கு பதிலா ஏதாவது செய்வோம். அல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்க தொடங்குறாங்க. when you don't like something, when you don't need something, they made some changes, alternatives. பரிசுத்தாவி தேவை இல்லையா, அதுக்கு பதிலா something else. So that was the time of Thyatira. நீங்க வரலாறுல அந்த ஆழமான கமெண்ட்ரிகளை எல்லாம் படிச்சு பார்த்தா ரோமன் கேத்தலிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தை. ஒரு வார்த்தையில சொன்னா இருண்ட கால சபை. அது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள். அடுத்து தொட்டு பின்னால வருகிறது 1517 முதல் 1700 வரை. 1517 முதல் 1700 வரை. அது மறுமலர்ச்சி அடைந்த சபை, ரிஃபர்மேஷன் பீரியட். 1517 முதல் 1700 வரை. அந்த காலத்திலேயாக்கும் மார்ட்டின் லூதர் வாராரு. அந்த காலத்திலேயாக்கும் உல்ரிச் ஸ்விங்லி வாராரு. அந்த காலத்திலேயாக்கும் ஜான் ஹஸ் வாராரு. அந்த காலத்திலேயாக்கும் பிரபலமான மறுமலர்ச்சியாளர்கள் வாராங்க. உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் எழும்ப தொடங்குறாங்க. அவங்க எழுப்பி சொல்றாங்க, வேதத்துல இப்படி சொல்லி இருக்கு, சபை இப்படி போகுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சோண்டு உயிர் இருக்கு, சாவுக்கு ஏதுவான நிலைமையில தள்ளப்பட்டிருக்கு. இவர்களை கொண்டு என்ன பண்றாரு, இன்டர்நேஷனல் ரிஃபர்மேஷன் ஆஃப் த சர்ச். உலகம் முழுக்க சபை உயிரடைகிறது. அதற்கு முக்கியமா பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் மார்ட்டின் லூதர், ஜான் கால்வின், ஸ்விங்லி, ஜான் ஹஸ். இவர்கள் திரு சபையின் விடிவெள்ளிகள் என்று அறியப்படுகிறார். அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி அவர்களால் ஒரு அசைவு 1517 முதல் 1700 வரை உள்ள காலங்கள். தொட்ட அடுத்த காலம் 1700 முதல் 1900 வரை பிலதெல்பியா காலம். அது ரிவைவல் பீரியட். அந்த கால சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். எதற்கான திறந்த வாசல்? டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. எதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி? சுவிசேஷம் பரக்குவதற்கு. எல்லா நாடுகளிலும் சுவிசேஷம் புறப்பட்டு போகுது அந்த 200 ஆண்டுகளில். Gospel is knocking every door, getting into every nook and corners. எல்லா சந்துகளுக்குள்ளையும் சுவிசேஷம் நுழைகிறது. மனுஷனை சாப்பிடுகிற ஜனங்களுக்கு நடுவிலேயும் மொழிகள் இல்லாத நாடு இடங்களிலேயும் சுவிசேஷம் போகிறது. அது கர்த்தர் அந்த திறந்து வைத்த கதவு, அனுகூலமான கதவு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறந்தறியாதபடியால் உனக்கு ஒரு திறந்த வாசல் வைத்திருக்க என்று சொன்னபடி கர்த்தர் திறந்த சுவிசேஷ வாசல். தொட்ட அடுத்து 1900 முதல் ரகசிய வருகை வரை எண்ட் டைம் சர்ச், கடைசி கால சபை. இப்போ இந்த கால அடிப்படையில வெளிப்படுத்துற விசேஷம் 2-3 அதிகாரங்கள் வியாக்கியானம் பண்ணப்படுகிறது. அப்போஸ்தல காலம் AD 30 முதல் 100 வரை எபேசு சபை.
உபத்திரவ கால சபை ஸ்மிர்னா சபை ஏடி 100 முதல் 313 வரை. 3 காம்ப்ரமைசிங் சர்ச், உலகத்தோடு ஒன்றரை கலந்த சபை ஏடி 300 முதல் 590 வரை. அடுத்து 590 முதல் 1517 வரை இருண்ட கால சபை, அது தியத்திரா சபை. 1517 முதல் 1700 வரை மறுமலர்ச்சி கால சபை, உலகளாவிய ஒரு மறுமலர்ச்சி. அடுத்து 1700 முதல் 1900 வரை உலகமெங்கும் சுவிசேஷம் பரந்த டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ரிவைவல் சர்ச். அடுத்து இப்ப நாம இருக்கிற கடைசி சபை the end time church. நாம கடைசி சபையில அல்ல, கடைசி சபையின் கடைசியில வந்து இருக்கிறோம். ஒரு தடவை நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நான் முன்ன போறேன். We can interpret 7 churches based on 7 periods. Number 1, Ephesus, the apostolic period, that's AD 30 to AD 100. Number 2, church at Smyrna, the Martyrs church. Church was persecuted, that was from AD 100 to AD 313. Second church. Number 3, third church, that was compromising with the world. Constantine made the Edict of Milan, which opened the door for everybody to get into the church without any inner change. That was bringing idol worship, that was bringing worldliness. Every celebrations that was in the world simply interluding into the church. That was from AD 313 to AD 590. As a result, fourth church Thyatira, it was brought into darkness. Church was in dark. They lost their hope. They lost their worshiping spirit. People started to rule the church. Not the word of God, but the word of some notified people started controlling. Fifth church, from AD 1590, 1570 to 1700. That was the Church of Reformation period. John Huss, Martin Luther, Zwingli, John Calvin, such mighty people came forward. They tried to bring the word of God into church, and word of God, they brought it together. Last one, AD 1900 to the end, the rapture, that is Laodicean period. Today, we are at the edge, at the verge of the end. இது ஒரு வகை வியாக்கியானம். இது வேதத்தோடு பல இடங்களில் ஒத்து போகிறது. இதுல ஒரு சின்ன பிரச்சனை உண்டு, நான் பின்னாடி சொல்லுவேன். இரண்டாவது 7 சபைகளை வியாக்கியானம் பண்ணுவது எப்படி? இரண்டாவது வகை. When you read Mark chapter 13, you see 7 kingdom parables. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தை நாம வாசிக்கும்போ 7 தேவராஜ்ய உபமைகளை பார்க்கிறோம். 7 தேவராஜ்ய உபமைகள். 1, மத்தேயு 13 1 முதல் 23, Matthew chapter 13 verse 1 to 23, parable of the sower, விதைக்கிறவனுடைய உவமை. பிரபலமான ஒரு எழுத்தாளர் உண்டு, கிளாரன்ஸ் லார்கின். அவருடைய புஸ்தகத்தை நீங்க வாசிச்சா நீங்க இந்த முறையை பார்க்க முடியும். அப்போ 1வது சபை எபேசு சபை அப்படிங்கிறது விதைக்கிற காலம்.
மத்தேயு 13:1 முதல் 23 வரை விதைக்கிற கால சபை. அது சுவிசேஷம் ஆரம்பமா விதைக்கப்படுகிறது. அது 1வது சபை. 2வது சபை, 2வது உவமை மத்தேயு 13:24 முதல் 30 வரை 2வது உவமை. அது என்ன? கோதுமையும் களைகளும். The wheat and the tares. So number 1, the parable of the sower. Number 2, the parable of the wheat and the tares. கோதுமையும் களைகளும். அது 2வது சபைக்கு ஒப்புமை. 3, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். Matthew chapter 13 verse number 31 and 32. இந்த 2 வசனங்களை வாசிக்கும்போது ஒரு கடுகு மரத்தை குறித்து நாம் அங்க பார்க்கிறோம். A parable of the mustard seed. அது வானளாவில் உயர்ந்தது. அசுர வளர்ச்சி. அதாக்கும் அந்த 3வது சபை. உலகத்தோடு ஒப்புமை கொண்டதுனால, உலகத்தோடு ஒத்து போனதுனால சபை என்ன செய்கிறது? அசுர வளர்ச்சி அடைகிறது. So first church is compared to the sower. Second church is compared to the wheat and the tares. Third church is compared to the mustard seed. 1வது சபை விதைக்கிறவன் உவமை, 2வது சபை கோதுமையின் களைகள் உவமை, 3வது சபை கடுகு விதை உவமை, 4வது சபை Matthew chapter 13 verse 33. மத்தேயு 13:33. ஒரு ஸ்திரீ புளித்த மாவை எடுத்து சகலத்தையும் புளிக்க பண்ணினாள். அத 2 விதத்துல நாம அறிந்து கொள்ள முடியும். 1, அந்த புளிக்க வைத்ததனுடைய ஃபாஸ்ட், கொஞ்சத்தை எடுத்து வைத்து சகலத்தையும் புளிக்க பண்ணா, the fastness or the speed. அந்த 2வது புளிப்பு, அந்த லீவன். 4வது சபை என்ன ஆகுது? 3வது சபையில அசுர வளர்ச்சியும் உலகத்தோடு கலந்ததும் 4வது சபை புளித்து போய்விட்டது. புளித்த மாவனுடைய ஓமை, the parable of leaven. 5, hidden treasure. Matthew chapter 13 verse number 44. The parable of hidden treasure. மறுபடியும் சபைக்குள்ள இருந்து ஒரு மறைவான பொக்கிஷம் வெளிப்படுகிறது. அதன் விளைவாக 6வது சபை Matthew chapter 13 45 and 46. The parable of the pearl. விலையேறப்பெற்ற முத்தினுடைய உவமை. Number 7, Matthew chapter 13 47 to 50. The parable of the dragnet. கடலில் வீசப்பட்ட வலை. பெரிய மீன்களும் சிறிய மீன்களும் எல்லாம் இழுத்து கரையில கொண்டு வரப்பட்டு அவைகள் பிரிக்கப்படுகிறது. கடைசி சபை என்ன செய்யப்படும்? துன்மார்க்கர்களும் நீதிமான்களும் பிரிக்கப்படுவார்கள். இப்படி ஒரு வகை வியாக்கியானம் உண்டு. ஒரு தடவை கூட நான் சொல்றேன், மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 7 உவமைகள் உண்டு. அவைகள் கிங்டம் பேரபிள் என்று அறியப்படுகிறது, தேவராஜ்யத்தின் உவமைகள் என்று அறியப்படுகிறது. அதை மையமாக வைத்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வியாக்கியானப்படுத்துவர்கள் உண்டு. 1வது உவமை விதைக்கிறவன், 2வது உவமை கோதுமையும் களையும், 3வது உவமை கடுகு விதை, 4வது உவமை புளித்தமா, 5வது உவமை மறைவான பொக்கிஷம், 6வது உவமை விலையேறப்பெற்ற முத்து,
ஏழாவது ஓமை, ஒரு பெரிய வலை வீசப்பட்டு அதில் பிடிக்கப்படுகிற மீன்கள் பிரிக்கப்படுகிறது. ஆக இந்த 7 ஓமைகளும் 7 சபைகளுக்கு ஒப்பிட்டு வியாக்கியானம் பண்ணப்படுகிறது. Let me put it in English. When you read the books of people like Clarence Larkin, you may read this interpretation. The 7 churches in Revelation chapter 2 and 3 compared with kingdom parables in Matthew chapter 13. First church related to first parable, Matthew chapter 13, the parable of the sower. Second church related to the second parable, Matthew chapter 13, parable of wheat and the tares. Third church at Pergamum, related to the third parable, the parable of the leaven. Fourth church, the church at Thyatira, compared to the fourth parable, the parable of the leaven. Fifth church, Sardis, compared with the fifth parable, the parable of the hidden treasure. Sixth church at Philadelphia, compared with the sixth parable, the parable of the pearl. Seventh church, compared with the seventh parable in Matthew chapter 13, the parable of the dragnet. இது 2வது வகை வியாக்கியானம். இனி 3வது வகை வியாக்கியானம். 3வது வகை வியாக்கியானம் எப்படின்னா, அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போ சில காற்றுகள் கூறப்பட்டுள்ளது. நீங்க அந்த வார்த்தைகளை மட்டும் தயவாய் நோட் பண்ணி வைங்க. 27ஆம் அதிகாரம் 7வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம், 40வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிற அந்த ஒரு காற்றை மையப்படுத்தி 27ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற சபையை, கப்பலை சபையாகவும், அதற்கு நேர வருகிற காற்றுகளை ஒவ்வொரு காலங்களாகும். அப்படி அந்த காற்றுகள் சபையை தாக்குன ஒவ்வொரு உபதேசங்களாக, ஒவ்வொரு உபத்திரவங்களாக வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு முறை. அப்படி ஒரு முறை. இப்போ 1வது முறை based on the period of the churches. 2வது முறை based on the kingdom parables. 3வது முறை based on Acts chapter 27, the wind that were really affecting the ship. 4வது வகை வியாக்கியானம், அது கொஞ்சம் கூட வித்தியாசமானது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது, when you read Matthew chapter 20, அங்கே ஒரு தோட்டக்காரன் தன் தோட்டத்துல வேலைக்கு ஆட்களை அழைக்கிறான். ஆட்களை அழைக்கிற பொழுது அதுல நாம் 5 வித காலங்களை பார்க்க முடியும். Matthew chapter 20, verse number 1, early morning. early morning அப்படிங்கிறது 3 சபைகளின் காலம். எபேசு, ஸ்மிர்னா, பெர்கம், 3 சபைகளின் காலமாக்கும் அதிகாலை வேளை. அடுத்து நீங்க அந்த 3வது வசனத்தை பாருங்க. 3ஆம் மணி வேளை, அது 4வது சபையின் காலம், 3rd hour. அது தைத்திரா சபை. அடுத்து நீங்க அதனுடைய 5வது வசனத்தை பாருங்க. 6ஆம் மணி, 9ஆம் மணி. 6ஆம் மணி என்பது சர்தை சபையின் காலம். 9ஆம் மணி என்பது லவோதிக்கியா சபையின் காலம். அடுத்து நீங்க அந்த 6வது வசனத்தை பார்த்தா தெரியும், 11ஆம் மணி. ஒரு தடவோட நான் சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ஒரு தோட்டக்காரனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார்.
அவன் தன் தோட்டத்துல வேலைக்கு ஆட்களை கூப்பிடுகிறான். அதிகாலை, மத்தேயு 20:1. அதிகாலை என்பது முதல் 3 சபைகள், எபேசு, ஸ்மிர்னா, பெர்கம். அடுத்து நாம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 3ஆம் மணி வேளை. 3ஆம் மணி என்பது தியத்திரா சபையின் காலம். அடுத்து நாம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 6ஆம் மணி, 9ஆம் மணி. 6ஆம் மணி என்பது சர்தை சபையின் காலம். 9ஆம் மணி என்பது பிலதெல்பியா சபையின் காலம். அடுத்து 11ஆம் மணி. 11ஆம் மணி என்பது லவோதிக்கேயா சபையின் காலம். நமக்கு தெரியும் இல்லையா, 11th hour அப்படிங்கிற வார்த்தை நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணா தெரியும். அட் த நிக் ஆஃப் த டைம் அப்படின்னு நீங்க அடிச்சா தெரியும். அட் த நிக் ஆஃப் த டைம்னா என்ன? கடைசி நேரத்துல. அந்த அந்த கடைசி நேரத்துல என்பதற்கும் 11th hour என்பதற்கும் ஒரே அர்த்தமாக்கும். எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? 11th hour ப்ரிப்பரேஷன் அப்படின்னா என்ன? கடைசி நேர ஆயத்தம். 11th hour அப்படிங்கிறதே அந்த கடைசி நேர ஆயத்தமாகும். அடுத்து என்ன? அடுத்து வேலையை முடிக்க வேண்டியது. அப்போ லவோதிக்கேயா சபையின் காலம் என்பது அந்த 11ஆம் மணி வேளை. இப்படி ஒரு வகை வியாக்கியானமும் உண்டு. இப்போ காலத்தை மையமா வைத்து ஒரு வகை, கிங்டம் பேரபிள் ராஜ்யத்தின் உவமையை மையமா வைத்து ஒரு வகை, அடுத்து அந்த ஜாமங்கள் அதை மையமா வைத்து 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி, 11ஆம் மணி, அதிகாலை, அப்படி அதை மையமா வைத்து ஒரு வகை இப்படி உண்டு. அடுத்த வகை வியாக்கியானம் ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரேஷன். எபேசு சபை அப்படின்னு சொல்லும்போது எபேசுல உள்ள வரலாற்று பிரகாரமான அந்த வரலாறுல இருந்து அன்னைக்கு இருந்த சபையை வியாக்கியானம் பண்ணுவது ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரேஷன். ஸ்மிர்னா சபை அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு ஸ்மிர்னா பட்டணத்துல இருந்த அந்த சபையை வியாக்கியானம் பண்ணுவது. அந்த பட்டணத்துல அன்னைக்கு இருந்த அந்த சபைக்கு ஆண்டவர் வரலாற்று பூர்வமாய் பேசி இருக்கிறார். சர்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த சபைக்கு வரலாற்று பூர்வமாய் பேசி இருக்கிறார். லவோதிக்கேயா அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துல அன்னைக்கு இருந்த சபைக்கு ஆண்டவர் வரலாற்று பூர்வமாய் பேசி இருக்கிறார். அப்படி சொல்லுகிற ஒரு வகை வியாக்கியானம் ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரேஷன். இப்போ ஒவ்வொன்றா நான் சொல்றேன் எத்தனை வகை வியாக்கியானம் உண்டு. ஒண்ணு, பேஸ்ட் ஆன் தி பீரியட்ஸ், அப்போஸ்தல காலம் முதல் இன்னைக்கு வர ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு காலம். 2, ராஜ்யத்தின் உவமையோடு சபைகளை ஒப்புமைப்படுத்தி வியாக்கியானம் பண்ணுதல். 3, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தில் அடித்த காற்றுகளோடு தெய்வ சபையை வியாக்கியானம் பண்ணுதல். 4, மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிற அந்த தோட்டத்து வேலையாட்களின் அந்த நேரத்தின் அடிப்படையில் சபையை வியாக்கியானம் பண்ணுதல். அடுத்தது வரலாற்று பூர்வமாக சொல்லும்போது ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, எபேசுவில் உள்ள சபைக்கு ஆண்டவர் சொன்னது அது எபேசியருக்கு உள்ளது, தியத்தராவுக்கு சொன்னது தியத்தராவுக்கு உள்ளது, நமக்கு இல்லை. அப்படி ஒரு வகை வியாக்கியானம். அடுத்ததாக 6வது வகை வியாக்கியானம் நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். இது சபைகள் எபேசுவில் உள்ள சபை அப்படிங்கிறத விட ஆவிக்குரிய நிலை. இட்ஸ் a spiritual condition. It's a message to all time spiritual condition. கொஞ்சம் சொல்லும் உங்களுக்கு புரியும். 1, எபேசு சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவெனில், ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டார்.
அப்படின்னா என்ன? நிகழ்காலத்துல எபேசு பட்டணத்தின் அனுபவம் உள்ளவர்கள் நம்முடைய சபையில உண்டு. சிலர் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா சிலர் எப்படி இருப்பாங்க? ஆதி அன்பை விட்டவர்களா இருப்பாங்க. அப்போ எபேசு சபை அப்படிங்கிற நிகழ்காலத்துக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணணும்? இட்ஸ் a spiritual condition of a present believer. இன்னைக்கு இருக்கிற ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய நிலை எபேசு நிலை. 2 ஸ்மிர்னா நிலை. துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அது எல்லா இடத்திலையும் உண்டு, எல்லா காலத்திலும் உண்டு. நிகழ்காலத்துல உபத்திரப்படுகிறவர்கள் ஸ்மிர்னா நிலையில் இருக்கிறார்கள். Their condition, they are spiritually in the level of Smyrna. அப்போ ஆதி அன்பை விட்டவர்கள் எபேசு நிலையில் இருக்கிற விசுவாசி, உபத்திரப்படுகிறவர்கள் ஸ்மிர்னா நிலையில் இருக்கிற விசுவாசி, பீலேயாமின் உபதேசத்தில் தாக்கப்படுகிறவர்கள். எல்லா காலத்திலையும் துருபதேச தாக்குதல்கள் உண்டு. நான் கொஞ்சம் தாண்டி சொல்லுவேன், எல்லா காலத்திலும் அது உண்டு. தேவ சபைக்கு விரோதமான தாக்குதல்களை 2 வகையாய் பிரிக்கலாம். 1 வெளியே இருந்து வருகிற தாக்குதல், 2 உள்ள இருந்து வருகிற தாக்குதல். இதுல மிக கொடியது எதுன்னு கேட்டா உள்ள இருந்து வருகிற தாக்குதல். வெளியே இருந்து வருகிற தாக்குதலுக்காக நாம என்ன செய்ய வேண்டி வரும்? உயிரை கொடுக்க வேண்டி வரும். ஆனா உள்ள இருந்து வருகிற தாக்குதல் என்ன செய்ய வேண்டியது? வந்து சாக வேண்டி வரும். வெளியே இருந்து வருகிற தாக்குதல்ல தேவனை அறியாதவனுக்கு நமக்கு தான் போராட்டம். ஆனா உள்ள இருந்து வருகிற தாக்குதல் என்ன? ஆத்மீகர்கள் மாறி மாறி போராட வேண்டி வருகிறது. அப்போ பெர்கமு சபை அப்படின்னா என்ன? நிகழ்காலத்திலே அந்த நிலைமையில் இருக்கிற ஜனங்கள். 4 தியத்திரா நிலை, எசபேலின் உபதேசம். எசபேலின் உபதேசத்தால் இழுக்கப்பட்டவர்கள் அந்த தியத்திரா நிலையில் இருக்கிறார்கள். 5 சர்தை நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் உயிர் இருக்கு. ஆல்மோஸ்ட் dead, but there is little life remaining. அது சர்தை சபையின் நிலையில் இருக்கிற ஜனங்கள். 100 பேர் இடத்துல ஒரு 5 பேர் சர்தை நிலையில் இருப்பாங்க, ஒரு 5 பேர் எபேசு நிலையில் இருப்பாங்க, ஒரு 10 பேர் ஸ்மிர்னா நிலையில் இருப்பாங்க. So the spiritual standard. 6 பிலதெல்பியா சபை நிலையில் இருக்கிற ஜனங்கள். அது எல்லா காலத்திலையும் எல்லா சபையிலையும் எல்லா இடத்திலையும் கொஞ்சம் பேர் சகோதர அன்பில நிலைத்திருப்பாங்க. 7 அனலும் அல்ல குளிரும் அல்ல, வாந்தி எடுக்கத்தக்க நிலை. So these all 7 churches are 7 condition of believers. 7 நிலை விசுவாசிகள். நான் ஆதி அன்பை இழந்து விட்டேன்னா நான் தான் எபேசு நிலையில் இருக்கிறேன். நான் உபத்திரவப்படுகிறேன்னா நான் தான் ஸ்மிர்னா நிலையில் இருக்கிறேன். So it's we application. ஆண்டவர் நாம் இருக்கிற ஆவிக்குரிய நிலையோடு பேசுகிறார். அப்படி ஒரு வகை வியாக்கியானம். நான் இதுதான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன், இதுதான் நல்லது அப்படின்னா இதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறத விட இது பொருத்தமா இருக்கு. ஏன் இது பொருத்தமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லித்தாரேன். சில வசனங்களை நீங்க தயவு செஞ்சு பாருங்க. நான் உன்னிடத்தில் வருவேன் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்துறான்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 2:5. வாசிங்க. Revelation chapter 2:5. ஆகையால்
நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். அந்த ஒரு வார்த்தை பாத்தீங்களா? நான் வந்து. இத நாம வேற ஏதாவது வியாக்கியானம் பண்ண என்னன்னு வியாக்கியானம் பண்ணணும்? எபேசு சபையின் காலத்துல இயேசு வந்துட்டாருன்னு சொல்லணும். ஆனா உண்மையில என்ன, சில விசுவாசிகள் இன்னைக்கு எபேசு சபையின் நிலைமையில விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள்ட்ட சொல்றாரு நான் வந்து. So I hope you to understand very clearly. அடுத்த அந்த வசனத்தை வாசிங்க. verse number 16, Revelation 2:16. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. இது மூணாவது சபை. மூணாவது சபையிடத்துல என்ன சொல்லுகிறாரு? நான் உன்னிடத்தில் வந்து. அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு வரும்போ எபேசு சபையும் இருக்கணும், இயேசு வரும்போ பெர்கமு சபையும் இருக்கணும். அடுத்து வாசிங்க 25வது வசனம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். நான் வருமளவும். அப்போ இந்த 2வது அதிகாரத்தின் 3 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியுது? இயேசுவின் வருகை வரை இந்த 3 சபையும் இருக்கணும். அடுத்து 3வது அதிகாரத்துல பாருங்க, 3வது வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. 6 சபைகளை நாம் வாசிச்சோம். 6 சபைகளை வாசிச்சப்போ 5 சபைகளுக்கு சொல்றாரு வருவேன் அப்படின்னு. அதுக்கு பிளைன் அர்த்தம் என்ன? இயேசு வரும்போ 5 சபைகளும் இருக்கணும் அப்படின்னா என்ன? இந்த 5 வித அனுபவம் உள்ள ஆட்களும் உண்டு. இனி அந்த 3வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனும். இப்ப 7வது சபைக்கு சொல்றாரு உள்ள பிரவேசித்து. அப்போ எல்லா சபைக்கு என்ன வார்த்தை கொடுக்கப்படுது? நாம் வருவேங்கிற வார்த்தை கொடுக்கப்படுது. அப்படின்னா இந்த 7 அனுபவங்களும் இயேசுவின் வருகை வரை இந்த பூமியில உண்டு. எந்த அனுபவத்துல இருக்கிற மனுஷனோடும் கர்த்தர் பேசுகிறார். நான் செத்து போகிற நிலைமையில வந்துட்டேன், இனி கர்த்தரிடத்துல பேச மாட்டார்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனுஷனுக்கு சர்தை சபையின் வாயிலாக பேசுகிறான். நான் விழுந்துட்டேன், இனி என்கிட்ட கர்த்தர் பேச முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு எபேசு சபையின் வாயிலாக பேசுகிறான். எல்லா காலத்திலேயும் எல்லா நிலைமையில் இருக்கிற மனிதனோடும் ஆண்டவர் பேசுகிறார். இது 7 சபைகளின் காலம் என்பதை விட இட்ஸ் a 7 conditions of the believers. ஆவிக்குரிய ஜனங்களின் 7 நிலைகள். இதுல எந்த நிலையில் நாம இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். இனி எல்லா சபைகளுக்கும் உள்ள பிரச்சனைகளை பாருங்க. எல்லா சபைகளுக்குள்ள பிரச்சனைகளை பாருங்க. காமனா எல்லா சபைகளுக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். That's a common word to all churches. எல்லா சபைகளுக்கும் அது ஒரு காமன் வேர்டு. 2வது பாருங்க, சாத்தானுடைய அட்டாக். நீங்க ஒரு 4 வசனத்தை பாருங்க.
வெளிப்படுத்தல் 2:9 சாத்தானுடைய கூட்டத்தார். வாசிங்க 2:9. உன் கிரியைகளையும் உபத்திரவத்தையும் ஐஸ்வர்யவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ சாத்தானுடைய கூட்டம், ஆங்கிலத்துல சினகாக் ஆஃப் சைட்டன். அடுத்து 13வது வசனத்தை பாருங்க. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என்ன. அப்போ ஒரு சபைக்கு சாத்தானுடைய கூட்டத்தினுடைய ஆபத்து, 2வது சபைக்கு சாத்தானுடைய சிங்காசனத்தால் ஆபத்து. அடுத்து பாருங்க 24வது வசனம். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. அடுத்த சபைக்கு பிரச்சனை என்ன? சாத்தானுடைய ஆழம். அடுத்து 3:9 வாசிங்க. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். சாத்தானுடைய கூட்டத்தார். ஆக 7 சபைகள்ல 4 தடவை சாத்தானை பற்றி சொல்லி இருக்கு. சாத்தானுடைய synagogue of Satan, throne of Satan, deep things of Satan. இப்படி சாத்தானுடைய தொடர்புல 4 வசனங்கள், 7 சபையில 4 சபைகளுக்கு சாத்தானுடைய அட்டாக். இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல நீங்க வாசிச்சா சாத்தானுடைய பெயர் 7 தடவை சொல்லி இருக்கு. 7 தடவை. உங்களுக்கு தெரியுமா, வேதத்துல அதிகம் சாத்தானுடைய பெயர் சொல்லி இருக்கிற புஸ்தகம் யோபு. அது வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புஸ்தகம். வேதத்துல எழுதப்பட்ட முதல் புஸ்தகமாக்கு யோபு. அதுல 1-2 அதிகாரங்கள்ல சாத்தானுடைய பெயர் நிறைய தடவை சொல்லியிருக்கு. அடுத்து பைபிள்ல சாத்தானுடைய பெயர் நிறைய தடவை சொல்லி இருக்குது வெளிப்படுத்தல் ஆகும். வெளிப்படுத்தல் 7 தடவை சாத்தானுடைய பெயர் சொல்லியிருக்கு. அதுல 4 தடவை சாத்தானுடைய பெயர் சொல்லி இருக்கிறது சபையுடைய தொடர்புல. அப்ப சபைக்கு மிகப்பெரிய அட்டாக் எது? சாத்தான். காமன், எல்லா சபைக்கும் எதிராளி சாத்தான். அப்போ காமனா சொல்லி இருக்க ஐ நோ யுவர் ஒர்க், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். காமனா சொல்லி இருக்கு உன் எதிராளி சாத்தான். அடுத்து காமனா சொல்லி இருக்கிறது துருபதேசங்களுடைய தாக்குதல். அது எல்லா சபைகளுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல சொல்லி இருக்கு. எபேசு சபையில நிக்கோலாய் மதஸ்தர்ல இருந்து தொடங்கி லவோதிக்கா சபையில வாந்தி பண்ணுகிற நிலைமையில தள்ளப்படுகிறது வர துருபதேசங்களின் தாக்குதல். நிகழ்கால சபைகளுக்கான கர்த்தருடைய செய்தி. தெள்ளத்தெளிவாக நாம் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த 7 சபைகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அதனால எல்லா சபைகளிடத்திலையும் நாம் வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்படின்னா இயேசு வரும்போ இந்த நிலைமையில் உள்ள எல்லாரும் இருப்பாங்க. நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசல் படியில நின்று தட்டுகிறேன். This is the message for today. அது இன்னைக்குள்ள செய்தி. இன்னைக்கு இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறோடைய வாசல் படியில் ஆண்டவர் தட்டுகிறார். ஒருவன் சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்படின்னா என்ன? God is knocking at the door of every single individual. எல்லா இருதயத்தின் கதவுகளையும் ஆண்டவர் தட்டுகிறார். Brother today, sister today, God is knocking the door of your heart. சத்தம் கேட்டா என்ன பயங்கரம்!
அவரோடு கூட போஜனம் பண்ணலாம். கடந்த வாரத்துல அந்த போஜனத்தை பற்றி நான் சொன்னேன். அடுத்த ஒரு தடவை நேரம் கிடைக்குமோ மார்ட்டின் ஐயா வேதாகம போஜனங்களை பற்றி சொல்லி தருவாங்க. ஏதாவது பெரிய காரியங்களை செய்கிறவர்களுக்கு முதலமைச்சர் கூப்பிட்டு விருந்து கொடுப்பாரு. முதலமைச்சருடைய விருந்துல பங்கு கொள்றவன் தன்னை எவ்வளவு பெரிய பாக்கியவான நினைப்பான். அதுக்கு கொஞ்சம் தாண்டி பிரதமர் கூப்பிட்டு விருந்து கொடுத்தா அந்த மனுஷன் எவ்வளவு பாக்கியவனா இருப்பான். எனக்கு விருந்து தந்தது பிரதமர். அதையும் தாண்டி ஒரு மனுஷனுக்கு ஜனாதிபதி விருந்துக்கு அழைப்பு கொடுத்தாருன்னு வைங்க, அவன் எவ்வளவு பெரிய பாக்கியவான். எனக்கு ஜனாதிபதியுடைய விருந்துக்கு அழைப்பு கிடைத்தது. அவன் எவ்வளவு பெரிய பாக்கியவான்னு நினைப்பான். நீங்க டைம் கிடைக்கும்போ கவர்னர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட பற்றி படிக்கணும். ஒரு தடவை ஆங்கில பத்திரிகையில ஒரு பேஜ்ல ஒரு செய்தி போட்டிருக்காங்க. ஒரு MBA படிச்ச பையனுடைய இமெயில்ல ஒரு மெயில் வந்தது. அவனுடைய இமெயில் பாக்ஸ்ல ஒரு மெயில் வந்து எனக்கு ஓபன் பண்ணி பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அது எங்கிருந்து வந்த இன்விடேஷன் தெரியுமா? போப்பாண்டவரிடத்திலிருந்து வந்தது. என்ன பயங்கரம்! அதுல என்ன இருக்கு தெரியுமா? அவனுக்கு he is going to dine with the Pope. போப்பாண்டவரோடு கூட பந்தியில் இருக்கும்படியான அழைப்பு. தலைகால் புரியல. அவன் சொல்றான், நான் உலகத்துல மிகப்பெரிய பாக்கியவானா கருதுகிறேன். ஏன்னா எனக்கு யாரோட போஜனம் பண்ண வேண்டிய வாய்ப்பு, அழைப்பு வந்திருக்கு. போப்பாண்டவரோடு எதிர்பார்க்காத நினைக்காத ஒரு வாய்ப்பு. தலைகால் புரியாம நிக்கிறான். லவோதிக்கா சபையை பார்த்து சொல்றாரு, சர்வத்தையும் உண்டாக்குனவர், எல்லாத்துக்கும் எஜமானன், ஒரு வார்த்தையினால உருவாக்குறவர் சொல்றாரு, உன்னோட போஜனம் பண்ண விரும்புறேன். என்ன பயங்கர பாக்கியம் அது! முதலமைச்சருக்கு மேல, பிரதமருக்கு மேல, ஜனாதிபதிக்கு மேல, உலகத்தின் எல்லா பெருந்தலைவர்களுக்கு மேல உன்னை தம்மோடு போஜனம் பண்ணும்படி அழைக்கிறது யார் தெரியுமா? ஆண்டவர். இந்த ராத்திரி வாசல் படியில நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் அவன் என்னோடும் நான் அவனோடும் போஜனம் பண்ணலாம். என்ன பயங்கர ஐக்கியம் இது! இத போல ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல இல்ல. கர்த்தரோட போஜனம் பண்ணுகிற பாக்கியம், முதலமைச்சரோடு போஜனம் பண்ண அழைப்பு கிடைச்சவன் பெரிய பாக்கியவான் நினைக்கும்போ, பிரதமரோடு போஜனம் பண்ண வாய்ப்பு கிடைச்சவன் அதை விட அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கும்போ, போப்பாண்டவரோடு போஜனம் பண்ண வாய்ப்பு கிடைச்சவன் தன்னை ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கும்போ, இங்கே தேவ ஜனங்களை பார்த்து, லவோதிக்கா பட்டணத்துல வாழ்கிறோட பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசல் படியில நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் என்னோடும் நான் அவனோடும் போஜனம், கர்த்தரோடு போஜனம். என்ன பாக்கியம்! உட்கார்ந்திருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வாயை திறந்து அத்தனை பேரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அத்தனை பேரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். நாம இன்னைக்கு அனுபவிக்கிறது நம்முடைய தகுதிக்கு மேல, நாம இன்னைக்கு அனுபவிக்கிறது நம்முடைய அறிவுக்கு மேல, நாம இன்னைக்கு அனுபவிக்கிறது நம்முடைய எல்லாவற்றுக்கும் மேல. You are blessed beyond your capacity. You are blessed beyond your education. You are blessed beyond your ability. உங்க திறமைக்கு மேல, உங்க படிப்புக்கு மேல, உங்க தகுதிக்கு மேல கர்த்தரோட போஜனம் பண்ணுகிற ஒரு பாக்கியம். கண்ணம் மூடி வாயை திறந்து ஆவியில நிரம்பி சந்தோஷம் உள்ளதையும் மக்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா! ஒரு தகுதி இல்லாத என்ன மிகப்பெரிய தகுதிக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறார். யாரோடு? அவரோடு போஜனம் பண்ணும்படி. விளையாட்டு வீரர்களை, பெரிய ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர்கள் அழைத்து போஜனம் கொடுப்பார்கள். ஆனா ஆண்டவரோ ஒரு தகுதியும் இல்லாத என்னுடைய இருதயத்தின் வாசல் படியில வந்து நின்று தட்டுகிறார். ஒருவன் சத்தம் கேட்டு, இந்த ராத்திரி சத்தம் கேட்டு கதவை திறந்தால் கர்த்தர் கூட இருந்து போஜனம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார், உறவாட விரும்புகிறார். தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் விட்டுக் கொடுங்க. ரபல் கவன கதனா அல்கர சந்தர சத்தரா
eternal relationship, true relationship, unending relationship, unbreakable relationship, நித்தியமான உறவு, நிரந்தரமான உறவு, உடையாத உறவு, பரலோகத்தின் உறவு. அந்த உறவுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி விட்டு கொடுங்க, தேவ பிரசன்னத்தில் உங்களை விட்டு கொடுங்க. ரவல் கவன கதல் கவரா அல்கர சந்தர சத்தரா ரியந்தல் கவன ஹத்தர வரவா ஊடவல் கவன பிரௌடவர வரவா. தகப்பனே, எல்லார் மேலும் உடைய வல்லமையுள்ள பிரசன்னம். நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிரசன்னத்துல கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறீர். எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். எங்கள் இருதயத்தின் கதவுகளை தட்டி எங்களுக்கு உமக்கு தந்திருக்கிற நல்ல உறவுக்காய் உமக்கு நன்றி. இந்த 7 சபைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த சபைகளில் எவைகள் எங்களுக்கு கூடாது என்று பட்டதோ அந்த கிரியைகளை நாங்கள் தூர எறிந்து விட்டு, எவைகள் எங்களுக்கு தேவை என்று ஆவியானவர் எங்களுக்குள்ள பேசுகிறீரோ அந்த கிரியைகளை நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்துக் கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். எங்களை தோற்கடிக்கும்படி வருகிற சாத்தானுடைய தாக்குதல்கள், எங்களை தோற்கடிக்கும்படி வருகிற துருபதேசங்களின் தாக்குதல்கள், இவைகளை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறும்படி ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும், ஊழியம் செய்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். மார்டினையாவுக்காய், மஸ்கட்டில் இருக்கிற தேவ சபைக்காய், அதை நடத்துகிற தேவ மனிதர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். அடுத்த ஒரு கூடுகையில நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை உடைய உன்னத பிரசன்னத்தில் எங்களை பொதிந்து கொள்ளும். எங்களை தாழ்த்தி உடைய நல்ல கரங்கள்ல தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆ